வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுறேன். இந்த வீடியோல நான் என்ன சொல்றேன்னா, மே எக்ஸாம் கன்சிடர் பண்ணலாமா? வேணாமா? அப்படின்னு சில பேர் நெறைய டவுட் வச்சிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த 3 அட்டெம்ப்ட்ன்றது சம்டைம்ஸ் எனக்கு ட்ராப் மாரி தோணும். ஏன்னா, ஒரு எக்ஸாம் எழுதுறோம், ரிசல்ட் வருது. அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட் வரைக்கும் நம்ம பெருசா புக்கோட டச்ல இல்ல. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 1 வாரம் அழுகையிலேயே ஓடுது. அதுக்கப்புறம் புக் எடுத்து பார்த்தா, அந்த அழுகையில ஓடும்போதே நம்ம ரெஜிஸ்டரும் பண்ணிடுறோம் அடுத்த எக்ஸாமுக்கு. அப்புறம் புக் எடுத்து பார்த்தா, செட்டில் ஆவறதுக்கே நமக்கு 1 வாரம் ஆயிடுது. அப்புறம் 30 நாள் தான் நமக்கு எக்ஸாம்க்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்குது. அப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலே நமக்கு 10 நாள் தான் டைம் இருக்குது. ஸோ 3 சப்ஜெக்ட்டையும் படிச்சாலே முடிஞ்சு போயிடுது. அப்புறம் எப்ப நம்ம வந்து எக்ஸாம் எழுதி பார்க்குறது? 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதி பார்க்குறது? ஸோ இது வந்து ஒரு பெரிய கேம்பிள் மாரி தான் தெரியுது எனக்கு. லாட்டரி மாரி தான். வந்தா மழை, போனா போச்சுன்ற மாரி இருக்குது. ஒரு ஃபுல் கிரிப் கிடைக்குமா? அப்படின்றது டவுட்டா இருக்குது. இதுல 2 குரூப் எழுதுறவங்க நிலைமை வந்து இன்னுமே மோசம். ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 5, 6 நாள் தான் கிடைக்குது. படிச்சு பார்க்கறதுக்கு. ஸோ, அட்லீஸ்ட் எக்ஸாம் எழுதின உடனேயாச்சும் நீங்க படிக்க ஆரம்பிச்சாலும் பரவால்ல. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அழுது முடிச்சுட்டு ஒரு 3 நாள் அழுதுட்டு எக்ஸாம் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிக்கிறம்போது, இன்னுமே அது டவுட் தான். சில பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. நான் இல்லன்னு சொல்லல. ஓகே. இப்ப செப்டம்பர் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு, ஜான்வரில போத் குரூப்ஸ் கிளியர் பண்ண பசங்கலாம் இருக்காங்க. கவினே அப்படிதான். இன்னைக்கு நைட் அவன் கூட தான் நான் பேசப் போறேன். அ எப்படிடா 2 1/2 மாசத்துல 6 சப்ஜெக்ட்டையும் படிச்சு நல்ல மார்க் எடுத்து இப்ப பாஸ் பண்ண அப்படின்னு நான் இன்டர்வியூ வச்சு கேட்க போறேன். அத நான் சொல்றேன். பட் அது ரொம்ப சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும். நெறைய பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆவாது. ஸோ ஒரு குரூப் போறது தான் பெஸ்ட் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. ஆனா அந்த ஒரு குரூப்பே கூட நெறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆவாது. ஏன்னா, சில டைம் நம்ம நெனச்சுட்டு இருப்போம். நம்ம நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நமக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்காது. சரி, கான்செப்ட் கிளாரிட்டி இருக்குது. நல்லாவும் தான் படிச்சிருக்க. பேனிக் ஆனியா எக்ஸாம்ல? ஏன் எல்லா சப்ஜெக்ட்லயும் கம்மி மார்க் ஆச்சு? இப்ப அக்கவுண்ட்ஸே நெறைய பேரு நான் 55 எதிர்பார்த்தேன், 60 எதிர்பார்த்தேன் அப்படின்னும்போது 55, 60 வாங்கினவங்களும் இருக்க தானே செய்றாங்க. அப்போ ஏன் உனக்கு வரல? எம்சிக்யூலயே 30க்கு 30 எடுக்கலாமே! சரி 26வது எடுக்கலாமே! நீ எடுத்ததே மொத்தமா 35 மார்க் தான் அப்டின்னா, எம்சிக்யூலயே 26 மார்க் எடுத்தா, அப்ப டிஸ்கிரிப்டிவ்ல 70க்கு 10 தான் எடுத்தியா? இப்டின்னு உன்னையே நீ கேள்வி கேட்டுக்கணும். ஆர்டிஐலயோ இல்லன்னா ஐசிஐ வெரிஃபிகேஷன்லயோ போட்டு பேப்பர் வாங்கணும். பட் இந்த எல்லா ப்ராசஸும் பண்றதுக்கு ஒரு டைம் ஆகும். நம்மளே செல்ஃப் அனலைஸ் பண்றதுக்கு டைம் ஆகும். திரும்பி பார்த்தா மே எக்ஸாம் வந்துரும். ஸோ திரும்பி திரும்பி நம்ம வந்து ஒரு விஷியஸ் சர்க்கிள்லயே சுத்திக்கிட்டு இருக்க மாரி இருக்கும். ஒரு எக்ஸாம் எழுதி கண்ண மூடி திறக்கறதுக்குள்ள ரிசல்ட் வந்து திருப்பி அடுத்த எக்ஸாம் எழுதி அதுவும் ஒரு டைரக்ட் டாக்ஸ்ல அசஸ்மென்ட் இயர் மாறி இருக்குது. குட்டி குட்டியா நெறைய அமெண்ட்மென்ட்ஸ் இருக்குது. அந்த எந்த அமெண்ட்மென்ட்ஸ் எங்க இருக்குது? இன்கம் கம்ப்யூட்டேஷன் எப்படி போடணும்? பிஜிபிபி படிச்சுட்டு டோட்டல் இன்கம் கம்ப்யூட்டேஷன் படிக்கிறதுக்கே 10 நாள் ஆயிரும். அதுக்கப்புறம் மிச்ச சப்ஜெக்ட்லாம் ரிவைஸ் பண்ணணும். இதுல என்ன ஆகும்னா, லா கீழ்லிக்கிறையா போயிடும். லா தானே நமக்கு தெரியாதா? அப்படின்ட்டு போயிரும். ஐ டெல் யூ இப்பல்லாம் அவங்க என்னன்னா, ஏதோ ஒரு லைன புடிச்சு புடிச்சு கேள்வி கேட்கறாங்க. சோ அந்த லைன் நீ படிக்கலன்னா ட்ராப் மாட்டிப்ப. எஸ். எல்லார கேட்டாலும் லா ஈஸி, லா ஈஸி, லா ஈஸின்னு தான் சொல்றாங்க. ஆனா எவ்வளவு பேர் எக்ஸாம்ஷன் எடுத்தாங்க லால? யார கேட்டாலும் டாக்ஸ் டிஃபிகல்ட்ன்னு சொல்றாங்க. ஓகே நான் ஒத்துக்கிறேன். டாக்ஸ் டிஃபிகல்ட் தான். சரி டாக்ஸ்ல 42 மார்க் வாங்கிறேன்னு வச்சுக்கோ. அக்ரிகேட் எப்படி வரும்? அக்கவுண்ட்ஸ்லயும் லாலயும் தானே வரணும். அப்ப லால எக்ஸாம்ஷன் லா தான் ஈஸி தானே உனக்கு. அப்ப அக்ரிகேட் எடுக்க வேண்டியது தானே? அப்ப இன்னும் தரோவா படிக்கணும்ல. அப்ப இன்னும் டெஸ்ட் எழுதி பார்க்கணும்ல. அட்லீஸ்ட் ஒரு 5 தடவையாவது 6 தடவையாவது டெஸ்ட் எழுதி பார்க்கணும்ல. ஹியூமன் கரெக்ஷன் பண்ணணும். தயவு செய்து நான் சொல்றேன். நேத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு பேப்பர் கரெக்ஷன் பண்ண யூஸ் பண்றாங்க நெறைய அகாடமிலன்ட்டு. ஹியூமன் கரெக்ஷன் பண்றது இல்ல. அதே மாரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனாலும் கரெக்ஷன் பண்றது இல்ல. குட்டி குட்டி பசங்க இன்டர்சேஞ்ச் பண்ணி ஒரு ஒரு பையன் இன்னொரு பையனோட இன்டர்சேஞ்ச் பண்ணி கரெக்ஷன் பண்றான். அது விளையாட்டுக்கு ஒரு தடவ பண்ணலாம். இல்லன்னா சாப்டர் வைஸ் டெஸ்ட் பண்ண சொல்லலாம். 100 மார்க்ஸ் டெஸ்ட் பண்ணா என்ன லட்சணத்துல போகும் இது? இன்டர் முடிச்சவன் ஃபவுண்டேஷன் பேப்பர கரெக்ஷன் பண்றான். ஃபவுண்டேஷன் முடிச்சவன் திருப்பி ஃபவுண்டேஷன் பேப்பர கரெக்ஷன் பண்றான். ஃபைனல் படிச்சுட்டு இருக்கிறவன் கரெக்ஷன் பண்றான். எனக்கு புரியவே இல்ல. பண்ணலாம். மேபி ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு எக்ஸ்டென்ட்க்கு பண்ணலாம். பட் அட்லீஸ்ட் ஃபேக்கல்டி சூப்பர்வைஸ் பண்றாங்களா பசங்கள? இதெல்லாம் எனக்கு தெரியல. இப்ப ஃபுல்லா இந்த ஏஐ வச்சுக்கிட்டு எல்லாரும் பண்ற அட்டூழியம், சாட் ஜிபிடியும் இன்னொரு ஆப்பையும் போட்டு இன்டகிரேட் பண்ணிட்டு, சும்மா பேப்பர ஏத்தி விட்டுட்டு, அது இஷ்டத்துக்கு மார்க் போடுது. எல்லாரையும் பாஸ் பண்ணி விட்டுருது. 67, 60 எல்லாரும் சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. ஆஹா! ஆஹான்ட்டு. ஸோ ஃபேக்கல்டி வந்து ஒரு ஒரு பேப்பரையும் பார்த்துட்டு ரிவ்யூ பண்றாங்களா? அதெல்லாம் கேட்கறதே இல்ல. நான் கூட என் வீடியோ போட்டிருப்பேன். ஒரு பேப்பரும் நாங்க எப்படி கரெக்ஷன் பண்ணி மார்க் சொல்லி பசங்கள எப்படி தேத்துறோம்னு சாம்பிள் வீடியோ, ஹவ் வி டூ கரெக்ஷன்லாம். எவ்வளோ எஃபோர்ட்ஸ் எடுக்குறோம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும். இதெல்லாம் தாண்டி ஸ்டூடண்ட்ஸ் ஃபெயில் ஆகுறாங்க. நான் இல்லன்னு சொல்லல. அதுக்காக நான் வந்துட்டு நான் மிடாஸ் டச்சு, தொட்டதெல்லாம் தொடங்கும், வச்சதெல்லாம் விளங்கும்னு சொல்ல விரும்பல. ஆனா, இவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சு, இவ்ளோ எஃபோர்ட் எடுத்தம்போதே அவுட் ஆகுறாங்க.
ஸோ எந்த எஃபர்ட்ஸுமே எடுக்காம எப்படி நம்ம திரும்ப 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 அட்டெம்ப்ட் சும்மா ஒரு 1.5 மாசத்துக்கு ஒரு தடவ ஒரு அட்டெம்ப்ட் வருதுன்னா படிச்சு 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 போறது வேலைக்கு ஆகாது. ஸோ நல்லா யோசிங்க. ஒரு அட்டெம்ப்ட் ஸ்கிப் பண்றதுனால ஒண்ணும் ஆகப் போறதில்ல. நல்லா படிச்சு, தரோவா படிச்சு எழுதுறது பெட்டர் என்ன பொறுத்தவரைக்கும். இல்ல சார் உங்க அட்வைஸ்லாம் சூட் ஆகாது சார் எனக்கு. நான் அட்டெம்ப்ட் எழுதுவேன்னா, நான் நெறைய பேர் பார்த்திருக்கேன். அட்டெம்ப்ட் தான் ஏறிட்டு போகுது. ரொம்ப சில பேருக்கு தான் அது யூஸ்ஃபுல்லா இருக்குது. நன்றி, வணக்கம்.